இந்த ஈராண்டுகளாக மடானி அரசாங்கம் நாட்டை வெற்றிகரமாக வழிநடத்தி வருவதற்கு அரசியல் நிலைத்தன்மை, தெளிவான கொள்கை மற்றும் பொது சேவைத்துறையின் சீரிய கடப்பாடே காரணமாகும். குறிப்பாக வலுவான அரசியல் நிலைத்தன்மையால் எந்தவொரு பிரச்சனையும் இல்லாமல் நாட்டை சுமூகமாக நிர்வகிக்க முடிவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். எனவேதான் உலகளவில் நாட்டின் அந்தஸ்தை உயர்த்த மக்களும் அரசாங்கத்துடன் இணைந்து செயலாற்ற தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மடானி அரசாங்கத்தின் 2ஆம் நிறைவாண்டை ஒட்டி கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற டவுன்ஹால் கூட்டத்தில் பேசிய போது பிரதமர் இவ்வாறு கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் தனியார் துறையினரின் பங்கும் அளப்பரியது என அவர் குறிப்பிட்டார். இந்த ஈராண்டுகளில் பொது அமைதியை நிலைநாட்டிய போலீஸ், ராணுவம் மற்றும் அனைத்து அமலாக்க தரப்பினருக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்தார். அதிகார முறைகேடுகளையும் ஊழலையும் ஒழிக்கும் போராட்டத்தை மடானி அரசாங்கம் தொடர்ந்து தீவிரப்படுத்தும். அமலாக்கத்தில் பலவீனங்கள் இருப்பின் அவற்றை ஒப்புக்கொண்டு திருத்திக் கொள்ளவும் அரசாங்கம் முயற்சிக்கும் எனவும் பிரதமர் கூறினார். இந்த டவுன்ஹால் நிகழ்வில் டத்தோஸ்ரீ அமர் ஜயிட் அமடி, டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் என 2 துணை பிரதமர்களும் கலந்து கொண்டனர். நேற்று தொடங்கிய பல்வேறு அங்கங்களுடன் 3 நாள் விழாவாக KLCCயில் இந்த மடானி நிகழ்வு நடைபெறுகிறது. 15வது பொதுத் தேர்தலுக்கு பிறகு நாட்டில் ஒற்றுமை அரசாங்கம் அமைந்து 10வது பிரதமராக டத்தோஸ்ரீ அன்வார் பொறுப்பேற்று நாளையோடு ஈராண்டுகள் நிறைவடைகின்றன.